கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எங்கே போகிறேன்னு பிளானே போடல சரியா. சரி சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடலாம்னு சொல்லி தான் கிளம்புனது. ஆனால் பார்த்தீங்கன்னா, சரி போக சரி ஓகே நல்லா தான் இருக்குது, வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அழுத்திட்டேன். அழுத்திட்டு பார்த்தா பொள்ளாச்சி போயிட்டேன். பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே சார்ஜ் கம்மியாக இருக்குது தெரியல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் கடையில் சார்ஜ் போட்டு திரும்பி வந்துடலாம் தான் பார்த்தேன். சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படியே ஆலியா டேமே பார்த்து போயிடலான்னு சொல்லிட்டு 23 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். சரி அப்படியே போகும்போது அப்படியே ஒரு இடத்துல சாப்பிட்டு ஃபோன்பே மூலமாக அப்புறம் மெதுவாக கிளம்புனேன். அப்புறம் இளநீ கடையில் போய் இளநீ குடிச்சிட்டு இப்போ இளநீலாம் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் வாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அப்புறம் இளநீ குடிச்சிட்டு அப்புறம் மெதுவாக போனேன். ஸோ போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாகிடுச்சு, 7 ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போட முடியல. அதனால தான் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு போடுறேன். ஃபஸ்ட் பார்ட் இந்த சண்டே வந்துரு, செகண்ட் பார்ட்டு அடுத்த சண்டே வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. கைஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பொள்ளாச்சி ரோட்டில் சைக்கிளிங் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியுமோ அவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வருவோம். இதான் ஃபஸ்ட் டைமு. சன்ரைஸ் இப்போ தான் ஆகிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 ஆகிடுச்சு. அப்படியே மெதுவாக போனால் டப் டப்புன்னு போயிடலாம். எங்கள் ஊர்லேருந்து நான் இது தூரம் வந்துட்டேன், ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ பிடிச்சேன். பாருங்கள் சன்ரைஸை. கொளுத்தி விடுது. அப்படியே மெதுவாக போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக போயிட்டு இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட சைக்கிளு. ஒரு 4 days முன்னாடி தான் வாங்கினேன். அது உண்டான வீடியோவும் உங்களுக்கு வந்துருன்னு நினைக்கிறேன். அதான் சின்ன சின்ன கிளிப்பாக தான் எடுத்து அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பொள்ளாச்சி ரோட்டில் மெதுவாக போயிட்டுருக்கோம். சைக்கிள் எல்லாம் பட்டை கிளப்புது. நான் 7வது வீரில் போயிட்டுருக்கேன். இருக்கணும்னா அப்படியே மெதுவாக போகலாம். இங்கே வையம் போயிட்டுருக்காரு. செல்லுள்ள வச்சிட்றேன், மொத்த கையில் ஓட்ட முடியாது. நான் பொள்ளாச்சி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நான் பொள்ளாச்சிக்கு 47 கிலோமீட்டர். நம்ம 47 கிலோமீட்டரில் போகிறதுக்கு போகலாம். ஆனால் இன்றைக்கி வேணாம். யாராச்சும் இன்னொரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா போகலாம். சிங்கிளாக போகும்போது இதரம் போயிட்டு வந்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு போகலாம். ஒன்றும் வெயில் எதுவும் இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்படியே மெதுவாக போனால் அப்படியே பாட்டு போவோம். போகும்போது சின்ன சின்ன கிளிப்பாக உங்களுக்கு எடுத்து போகிறதுனால அதே மாதிரி தான் போகணும். ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஓட்ட முடியல, என்ன நினச்சி பிடிச்சிட்டு போகலாம். கொஞ்சம் தூரம் பாருங்கள். இப்போ தான் மரத்துக்கிட்ட வந்துட்டோம். சூப்பர். நான் இப்படி தான் கொஞ்சம் லூஸ் தனம் பண்ணிட்டு இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். You have surged in 15 minutes and 26s. You completed the last 1 kilometer in 3 minutes and 7s at an average speed of 19.20 kilometers per hour. Keep it up. Thank you. இது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ரெக்கார்ட் ஆகுது. கடையிலேருந்து அப்படி பார்த்து நிறுத்துவோம். டிஎன் நினச்சிட்டு முடிஞ்சளவுக்கு போகலாம். பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆனால்
சரி. இப்போ வரைக்கும் வந்து நான் மொத்தக்கிட்ட வச்சு ஓடிட்டுருக்கேன். எனக்கு இந்த ரோட்டில் வரது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ரோட்டில் போகிறேன்ட்டு இந்த ரோட்டில் ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா 2 பக்கம் மரமாக இருக்குது. எனக்கு நிறைய மரம் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுக்கும்போது சூரியன் எங்கே இருந்தது, இப்போ லைட்டாக மேலே ஏறிச்சு. புதுசாக ரோடு வேறு போட்டாங்க. புதுசில் போட்டு 3 மாதம் இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. யாராச்சும் சைக்கிளிங் பண்ணோன்னா இந்த ரோட்டுக்கு வந்துடுங்க. சூப்பராக இருக்குது. செல்ல குட்டி உள்ள பூந்துடாத அப்பாடி. ஃபுல்லாக ஒரு பெண்டு வருது. அங்கேருந்து ஒத்த கையிலே ஒரு சுண்டுக்கிற கை லைட்டாக வலிக்கமாக இருக்குது. கூட பரவாயில்ல, உங்களுக்காகத்தானே. சின்ன சின்ன கல்லாம் இருக்குது. டயர் மேலே ஏறிச்சுன்னா கொஞ்சம் சீனாக மாதிரி இருக்குது. பாருங்கள் சைட்லலாம் வியூ எப்படி. மறுபடியும் மரத்துக்கு நடுவில் ட்ராவல் பண்ண போகிறோம். இனிமேல் அவுட்டோர் வீடியோ தேவைன்னா இதுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் பாருங்கள். வால்பாறை மேலே ஏறும்போது அதை பார்த்திங்கன்னா நான் சும்மா வீடியோ பிடிச்சிட்டு போக மாட்டேன். எதை லைட்டாக பேசியிருக்க மாட்டேன். அந்த கதையை லைட்டாக எடுத்துடலான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே மேலே போயாச்சு. போயிட்டு கீழே வரும்போது மழை பிடிச்சிச்சு. ஓகே, மழை நல்லாதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக அதில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் காலில் பார்த்தா அட்டை. அந்த அட்டை பார்த்து எல்லாம் மொத்தம் 4 பேர் போனோம். இந்த மாதிரிலாம் எனக்கு ஏறினதே இல்லை. ஃபஸ்ட் டைம் தான் அது ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்தது மேலேயே வால்பாறை மலையில். அங்கே ஒரு எங்கிட்ட சொன்னாட்டி அந்த அசால்ட்டாக தூக்கி போடுறாரு கையிலே பிடிச்சி. அப்புறம் ஏன் இதை
ப்ராப்ளம் ஏதாச்சும் வருமா அப்படின்னு கேட்டங்காட்டி இல்லை தம்பி எதுவும் வராது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அங்கே போன 4 பேர்த்து காலையும் அட்டை ஏறிச்சு. அங்கே வால்பாறை, கேரளா, மூணாறு, ஒரு கொடைக்கானல் இந்த சைடெல்லாம் போகும்போது அந்த தேயிலை தோட்டம்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா அட்டை வந்து குட்டியாக உங்கள் புழு மாதிரி காலில் ஏறு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சிடும். அம்மா உறிஞ்சு கொஞ்சம் குதப்பையாக ஏறு, பெருசாக ஏறு. இது அந்த ஐயன் தான் சொன்னது. அது அப்படியே உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே அவுட்லுக்காக பாருங்கள். எனக்கு லைட்டாக கெஸ்ட் வாங்குது, பேஸ்ட்டு வந்து ஒட்டணுங்காட்டி. ரோடு போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கடாபுரம் அங்கே வந்துட்டோம். எல்லாரும் இதில் போயிட்டுருக்கோம். நம்பர் உங்களுக்கு தெரியுமா தெரியவா? கடுவா 8 கிலோமீட்டர், தாவநாயக்கி மலை 7 கிலோமீட்டர். தாவநாயக்கி மலை தான் நிற்கிறேன். You have cycled 8 kilometers in 24 minutes and 25s. You completed the last 1 kilometer in 3 minutes and 9s at an average speed of 19 kilometers per hour. Keep it up. Thank you. இது இப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே மெதுவாக போகலாம். அதான் EMT லேண்டு. ஃபுல்லாக வேறு வந்துருச்சு. அப்படியே போகும், எவ்வளோ தூரம் போகும் போகும். இன்னும் வெயில் அந்தளவுக்கு ஏறல. அதுதான் தண்ணி இருக்கணும்ல. சரி போகலாம். ஓகே, நான் செல்லுக்கு வச்சு கொஞ்சம் செல்லில் வச்சுட்டு அடுத்த கிளிப்பு ஏதாச்சும் தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரு கையில் வச்சு ஓட்டுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோவில் எனக்கு எவ்வளோ வேறு வந்துருக்குன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நிறுத்திட்டு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்ரு இருக்கும். 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே ஏறிடுச்சு. வேறு பார்த்தீங்கன்னா உள்ளே அடிச்சுன்னு இருக்குது. உங்களுக்கு வேறு தெரிதா என்னன்னு தெரியல. இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆக ஓகே. இப்போ திரும்புறமா என்ன இல்லை, அப்படியே ஸ்கேட் காலேஜ் மட்டும் போயிட்டு அப்படியே திரும்பலான்னு பார்க்குறேன். பக்கத்தில் வந்தாச்சு ஸ்கேட் காலேஜ். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மெதுவாக போல பின்னாடி பார்த்தீங்கன்னா சைக்கிள் நிற்கிது. Cycling paused. ஓகே, அப்படியே கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஓகே, Resume cycling. இது வேறு பின்னாடி பேசிட்டு இருக்குது. சரி, ஓகே, அப்படியே மெதுவாக போகலாம் வாங்க. நான் போகிற வழியில் வீடியோ பிடிக்க முடியும்னு தெரியல. Cycling paused. லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, போ பழகிரு, பார்ப்போம். லெட்ஸ் கோ. நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். போகலாமா? ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நினச்சிடாதீங்க, அதெல்லாம் வேர்வை. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட் காலேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்கேட் காலேஜ் தாண்டியே போகலான்னு நினைக்கிறேன். முடியும் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் மேலே வந்த மாதிரி இருக்குது. இப்போ எதுன்னு தெரில. வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. நான் வேறு இதை வேறு போட்டு வந்துட்டேன்னா ஹெல்த்தின் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே நான் மெதுவாக போகிறப்போ உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் போட்டிருக்கிறேன். சரி, நம்ம மெதுவாக போகலாம். ஏதாச்சும் கூகுள் பே அக்செப்ட் ஆகிற மாதிரி ஏதாவது டீ கடை இருந்தால் லைட்டாக ஒரு டீயை போட்டு கிளம்புவோம். போகலாம். லாஸ்ட்டில் எத்தனை கிலோமீட்டர் போடணும்னு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ப்ளஸ் தேங்க்யூ. ஏன்னா ரோட்டில் இந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கு. துடிக்குது, துடிச்சிட்டு சுருளு பூச்சி. நீ அந்த பக்கம் போனீங்கன்னா நமக்கு ஆபத்து. ஓடிடு 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 ஓடி உள்ள போயிடுச்சு. ஓகே, நம்ம ஸ்கேட் காலேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்கேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கான்னு சொல்லுது. காலையில் நினைக்கிறேன். கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா சரியாக தெரியும். ஸோ நான் எண்டில் போய் அதில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு. இப்போ ஸ்கேட் காலேஜ் பக்கத்தில் வந்துட்டேன். குட்டி சரி விடுங்க. இது மூலமாக இதுதான் நிறைய இருக்குது. நிறைய ஃபேன் தான் நிறைய இருக்குது. கரண்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தட்டு போட்டிருக்காங்க கருது. சரி, ஓகே, ஏதோ போகிறேன். சரி, ஓகே, எங்கிறது வீடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து உளுந்து சாப்பிட்ருக்கேன். உளுந்து சாப்பிட்டா நல்லா தான் சேர்க்குறீங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் இப்போ எதுவும் கேட்குறேன்னு தெரியல. நான் சைலண்டாக பேசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் போட்டுருக்காங்க. காஃபி ஆர்டர் போட்டிருக்கேன்.
அதெல்லாம் இங்கே ஃபோன்பே யூஸ் ஆகும், அதனால ஒன்று பண்ணலாம். இப்போ வந்து கூகுள் பே ரெண்டுமே இருக்குமா, நல்லா இருக்குது. என்னென்ன ஆறி போச்சு, எப்போ இருந்தில்ல. இப்படியே சாப்பிட்டு அதுமாதிரி கிளம்பிட்டு தான் வீட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு போகணும். இவ்வளோ சரியாக எங்கே இருக்குன்னா அப்படியே வந்து டீ குடிச்சு அப்படியே ஒரு வடையை சாப்பிட்டு விழுந்தோட சாப்பிட்டு அப்படியே மெதுவாக ஒரு குட்டையை வாங்கிட்டு பொள்ளாச்சி ரோட்டில் அப்படியே மெதுவாக போகலாம். பார்ப்போம் எவ்வளோ போயிட்டு அப்படியே திரும்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிஜே மகால் ஆப்போசிட் ஒரு கடை, அந்த கடை பேர் தெரில, கீதா பேக்கரி தான். நம்ம ஊர் சைடு ஒரு கீதா பேக்கரி இருக்குது, அவரோட தான். அப்படியே நம்ம எதுவுமே கிளம்பும். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா செஞ்சேரி பிரிவு. கிட்டத்தட்ட நம்ம மூணு தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் வந்தாச்சு. அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்ப்போம். சான் இல்லைம்மா, இப்போ தான் பின்னாடி தான் வாய்க்கால் இருக்குது. வாய்க்கால் பக்கத்தில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படியே மெதுவாக போகலாம். ஓகே வாங்க, அப்படியே உங்களுக்கு போகிற வழியில் அப்படியே மெதுவாக காமிச்சிட்டு போகிறேன். அதுனா வாய்க்கால். ஓகே, அப்படியே மெதுவாக போகலாம். வாங்க. எம்டி ரோடு, 1-2 பைக் தான் ஒன்று இல்லை. பொள்ளாச்சி டைமுக்கு தெரியுமே, எல்லாமே தென்னை மரம் தான், லைன் கட்டி இருக்கு. சரிங்களா, நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்கிறேன்னா, ஒன்று மொத்த கையில் பிடிச்சி வீடியோ எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் செல்லு சார்ஜ் வேறு நான் போட்டு நம்ம சீக்கிரம் போயிட்டு பக்கத்துலேயே வர மாதிரி இருந்தங்காட்டி நான் செல்லு சார்ஜ் போடல. இவ்வளோ லாங்காக போகிற மாதிரி முதல்ல தோணுதுன்னா செல்லு ஃபுல் சார்ஜ் போட்டு வந்துருப்பேன். சரி மெதுவாக போகலாம் வாங்க.